ஹாய் உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து நேற்று பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம வால்பாறைக்குள்ளே போனோமா இல்லையான்னு. வால்பாறை ஃபுல்லாக போயாச்சு. ஆனால் போய்கிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, அங்கே மேலே பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துருச்சு, அதனால் போக வேண்டாம், நீங்கள் இதோட இப்படியே திரும்பிடுங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அங்கே பார்த்தோம் எல்லாருமே. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆம்புலன்ஸ் கிட்ட அங்கே விடாமல் போய்கிட்டே இருந்துச்சு. தீயணைப்பு வண்டி, போலீஸு எல்லாருமே போனாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கவுமே கை கால்லாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. ஆம்புலன்ஸில் ஆட்களை ஏற்றுற வரை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப பயமாயிடுச்சு. அம்மாடி நம்மளும் வந்திருக்கோமே, அவங்க என்னென்ன கனவோடு இங்கே வந்திருப்பாங்க, இப்படி ஒரு நிலைமை ஆகும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா அப்படின்னு. யாருக்குமே இந்த நிலமை வரவே கூடாது. அதோடு நாங்கள் அப்படியே ரிட்டன் எடுத்து வண்டி எடுத்து வந்துட்டோம். வந்து நாங்கள் பழனிக்கு வந்துட்டோம் நேராக. அடுத்து வந்து பழனிக்கு போகிறதா தான் இருந்தோம், வால்பாறை போயிட்டு. ஆனால் பழனிக்கு காலையில் வரதா இருந்தோம். நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். வந்து இங்கேயே ரூம் போட்டு தங்கியாச்சு. தங்கி மார்னிங் எழுந்திரிச்சு அங்கேயே குளிச்சு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பழனிக்கு போகணும், சாப்பிட்டுட்டு அப்படியே பழனிக்கு போகணும் கிளம்பியாச்சு. இங்கே எப்படின்னா பழனியில் போய் அங்கேயுமே வீடியோ, ஃபோன் நாட் அலவுடு, ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோனை ஃபுல்லாக நாங்கள் வந்து வேன்லேயே வச்சுட்டு பூட்டிகிட்டு போயிட்டோம். பழனிக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னா, நீங்கள் யாராவது பழனிக்கு வந்திருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் பழனிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த பழனி மலையை பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அந்த பழனி படிக்கட்டில் ஏறுறதுமே எனக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு. என் பொண்ணு ரெண்டும் கடகடன்னு ஏறி இறங்குறதும் சரி, அவளுக்கு ஏறி இறங்குறதே தெரியலாம். ஆனால் நம்மளால் ஒரு 10 படிக்கட்டை ஏறிட்டு திரும்ப ஏற முடியலை. ஒரு ஸ்டெப்லேயும் உட்காந்து மெல்ல தான் போய்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டும் வந்தாச்சு. அடுத்து கணக்கம்பட்டி போனோம். கணக்கம்பட்டி போய் அங்கே சித்தர் வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபஸ்ட்டில் அந்த சித்தர் வாழ்ந்த வீடு இருந்துச்சு. அதுக்குள்ளே உள்ள ஃபோட்டோ தான் இது. இந்த இடத்துல தான் அவர் இருந்திருக்காரு. இங்கே அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா, அவரோட ஞான உபதேசம் பண்ண வேப்பமரம் இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்தையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போகும்போது சரியான கூட்டம். இங்கே எல்லோரும் கேட்குறீங்க, ஏன்க்கா அடுத்தடுத்து வீடியோ போட மாட்டேறீங்க, ரொம்ப லேட்டாக போடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேதுன்னு. உண்மை தான். ஆனால் வந்து எனக்கு என் வீட்டில் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எடிட் பண்ண முடியலை. ஏன்னா அவளுக்கு கரெக்டாக நான் எடிட் பண்ணுறேன்னு உட்கார நேரத்தில் தான் அதுக்கு ஏதாவது கத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. அதனால நம்மளுக்கு டென்ஷன் ஆகி எடிட் பண்ணுறதே போட்டுட்டு பெசாட்டு உட்காந்துருவேனா. அதனால தான் முக்கால்வாசி எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியலை. நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் முக்கால்வாசி எதையுமே அப்லோட் பண்ண முடியல. எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் அதை அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து உள்ளே போய் பார்க்கும்போது சரியான கூட்டம். போய் பார்த்தா அந்த பழங்கள்லேயே டெக்கரேஷன் ஃபுல்லாக, அந்த இது ஃபுல்லாக பழங்கள்லேயே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்க. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து பாதாள செம்பு முருகன் சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு முருகர் கோயில் இருந்துச்சு. அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். அங்கே போய் வீடியோ எடுக்கலைன்னா சுத்தமாக வீடியோ எடுக்கிறேன், இங்கே ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்திருப்பேன். அதனால் அதை மட்டும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நல்லபடியாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது குறைகள் நிறைகள் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். இதோட நம்ம விளாக் முடிஞ்சுச்சு. பாய், நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.